அப்பா அம்மாக்கு சுதந்திரம் என்ன சொல்றது, அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்தாதான் நம்ம அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியும். நம்மளோட நான் என்ன படிக்கணும், நான் என்னவா ஆகணும்ன்ற சுதந்திரம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அம்மா பத்தி சுதந்திரம் இந்த மேடையில நின்று பேசினதே கிடையாது. சுதந்திரம்னா என்ன சொல்றது, இப்போ அப்பாவுக்கு அவருக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எழுதுறது நடிக்கிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். அவரோட பிடிச்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம மதிக்க தெரிஞ்சுட்டாலே அது நமக்கு நம்ம பிடிச்சி கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். என்ன சொன்னாங்கன்னா, நீ டாக்டர் ஆகு, ஏன்னா நான் டாக்டர் எங்க அப்பா நினைச்சாரு, நான் ஆகல, அதனால நீ ஆகுன்னு சொல்லாம உனக்கு என்ன விருப்பமோ நீ அதாகுன்னு சொன்னாலே நான் அப்பா நீங்க சொல்றபடி ஆகிறேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க. அதனால பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்தால் பிள்ளைகள் அந்த சுதந்திரத்தை பெற்றோர்களிடத்திலேயே திருப்பி கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா நம்ம ரமணி ராஜன் எல்லா வாரமும் நம்ம தமிழ் தேருக்கு விடாம வருவாரு. சார், சுதந்திரம் வெளியில இருக்கா உள்ள இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரம் வெளியில இருக்கா உள்ள இருக்கான்னா இல்லைங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குதான். அதை நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அதை வச்சுதான் சுதந்திரம் இருக்குன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் செயல் சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அப்புறம் பேச்சு சுதந்திரம், இதெல்லாம் எனக்கு எல்லாரும் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே தான் நானும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நான் நினைக்கிறேன். அவ்வளோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம். நன்றி. எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் மூணையும் கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததான் நம்ம ஸ்வேதா தெரியாதவங்க தமிழ் தேர்ல இருக்க முடியாது. நம்ம ஜியா சார், காவிரி மைந்தன், அடுத்தபடியா இந்த மைக்கு முக்கால்வாசி உரிமையாளர் ஸ்வேதா. ஸ்வேதா, நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம்னு இருந்தா யாருக்கு கொடுப்பீங்க? இல்ல, அதாவது சுதந்திரம் யாருக்காவது சுதந்திரம் கொடுக்கணுங்கிறத விட நாம எல்லாரும் நிஜமாவே இன்னைக்கு சுதந்திரமா இருக்கோமா நினைச்சு பார்க்கணும். இப்போ ஒரு கரண்ட் இல்ல அப்படின்னா நம்மளால ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா? அச்சோ, அப்படி வேர்க்கிறது, அங்க ஆட்சியில் இருக்கிறவங்க பிரிச்சு திட்டி தீர்த்து எல்லாம் பண்ணிடுவோம். அப்போ நம்ம சுகங்களுக்கு அடிமையாக இருப்போம். இந்த மாதிரி இப்போ நம்ம ஊர்லயும் சரி இங்கேயும் சரி இந்த வேலைக்கெல்லாம் ஆள் இருக்கிறனால நம்மளால சுயமா ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப எங்க செவரை இடிஞ்சிருக்கு, உடஞ்சிருக்குன்னா அதை எடுத்து வேற ஒருத்தர் நம்ம ஒரு ஆளை நம்பி இருக்கோம், சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா ஐரோப்பா அந்த மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா அங்க இந்த சீப் லேபர் அது இல்லாதனால அவங்களே தானே தங்க வீட்டுல இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் பண்ண தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ என்னைக்கு நாம அடிமை ஆகாம நம்மளே சுயமா எல்லாம் பண்றோமோ அன்னைக்குதான் நமக்கு நிஜமான சுதந்திரம் கிடைக்கிறது நான் நினைக்கிறேன். சுகத்துக்கு அடிமையா இருந்தா அதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க.